ஜெய் ஸ்ரீராம் சொல்லுங்க. ஆமா, நேத்து நாடாளுமன்றத்துல ஒரே அமளி துமளி. இந்த தமிழ்நாட்டுக்கார பாருங்க, நம்ம மோடிஜி ஆசையா உருவாக்கின புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்க மாட்டாலாம், இந்தியையும் படிக்க மாட்டாலாம். ஒரு காலத்துல எப்படி அடிமையா இருந்த கூட்டம் இன்னைக்கு எதிர்த்து பேசுறது. அதனாலதான் நம்ம மோடிஜி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காதீங்கோ, நிறுத்தி வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, மக்கள் கட்டுற வரி பணம் தான். ஆனா நம்ம சொல் பேச்சு கேட்கலாம், எப்படி கொடுக்க முடியும்? வரி கட்டுறது கடமை, அது என்ன உரிமை பேசுறது? நம்ம அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒரு படி மேலேயே போய் தமிழ்நாட்டுல இருந்து வந்தவாளை பார்த்து நீங்க எல்லாரும் நாகரிகமே இல்லாதவா அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் நேற்று ஒரே சண்டை நாடாளுமன்றத்துல. ஓ, பிஜேபியோட நாகரிகம் என்னன்னு கேக்குறல, அது நம்ம பேஷா சொல்லிட்டே இருக்கலாமே. நீங்க பாருங்க, அதாவது எல்லாரும் ரோட்ல வீட்டுலதான் போய் சொல்லுவா, பிஜேபி காரன் நாடாளுமன்றத்துல போய் சொல்லுவா. ஏன் சட்டமன்றத்துல மொபைல் வச்சுட்டு ஆபாச படமே பாப்பா, அந்த அளவுக்கு நாகரிகமானவா. இங்க பாருங்க, ரேபிஸ்டா இருந்தான்னு வச்சுக்கோங்க, பிஜேபியில பதவி கொடுத்து அழகு பாப்பா. தீவிரவாதின்னு வச்சுக்கோங்க, கட்சியில பொறுப்பு கொடுத்து அழகு பாப்பா. அந்த அளவுக்கு நாகரிகமானவா பிஜேபி காரன். ஏன் மோடிஜி ஆட்சியில 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடந்துச்சுன்னு வந்துச்சு நியூஸ். மோடிஜி அலட்டின்டாரா பார்த்தேல, அத பத்தி வாயை திறக்கலையே. அந்த அளவுக்கு நாகரிகம். இந்த உலகமே கத்திட்டு கதறித்து. எதுக்கா? இந்த ராணுவ வீரர்கள்லாம் இந்த தீவிரவாத தாக்குதல்ல இறந்து போனாலே, ஊரே அழுது. ஆனா நம்ம மோடிஜி என்ன பண்ணிட்டு இருந்தா, போய் ஷூட்டிங்ல இருந்த. அந்த அளவுக்கு நாகரிகம் தான் நாகரிகம், அப்படி ஒரு நாகரிகம். எல்லாத்தையும் விடுங்க, நம்ம ஜி படிக்காத டிகிரிய படிச்சதா சொல்லி ஒரு சர்டிபிகேட் ரெடி பண்ணாரு. இதை விட பிஜேபியோட நாகரிகத்தை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? என்ன